Hello friends, welcome back to English Karkalam. This is Maheshwari. So இன்னைக்கு நம்ம இந்த whenever அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். whenever அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், whenever you want, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம். whenever you study, நீ படிக்கும் போதெல்லாம். whenever you sleep, நீ தூங்கும் போதெல்லாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறதுக்கு தான் வென்னவர் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபுல்ஃபில்லாக ஒரு சென்டென்ஸ்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வென்னவர் யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாங்களா. உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் என்னை கூப்பிடு, உனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போதெல்லாம் என்னை கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சென்டென்ஸில் உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் இது ஒரு சென்டென்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட்டு என்னை கூப்பிடு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது இங்கிலீஷில் சென்டென்ஸாக சொல்லும் பொழுது பேசும் பொழுது இந்த ரெண்டில் நம்ம எதை வேணாலும் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கலாம். சரிங்களா? வென்னவர் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லலாம், அல்லது இந்த மாதிரி இந்த சென்டென்ஸையும் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லலாம். இப்போது என்னை கூப்பிடு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? நார்மலாக ஒரு சென்டென்ஸில் என்ன தேவைங்க? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. ஸோ இப்போது என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவையா? என்னை கூப்பிடு. ஸோ ஒரு சஜஷனாவோ ஒரு ஆர்டராவோ நம்ம சொல்லும் பொழுது we can use at first the verb. சரிங்களா? வேர்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கூப்பிடு அப்படிங்கிறது தான் என்னதுங்க? வேர்ப். அப்போ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கால். ஓகே, கால் அப்படின்னா என்னதுங்க? கூப்பிடு. இப்போ என்னை அப்படிங்கிறதுக்கு மீ, கால் மீ, என்னை கூப்பிடு. முடிஞ்சு போச்சா? உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம். அப்போது இந்த இடத்துல இந்த போதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் பார்த்தோமோ அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? அதோட ஸ்டார்டிங்கில் கொண்டுட்டு வரணும். ஓகே, வென்னவர். இப்போது இந்த இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்? அதோட சப்ஜெக்ட் வேர்பை போட்டு நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம். இப்போ உனக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? யூ. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? தேவை. தேவைங்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? நீட். whenever you need, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம். எது தேவைப்படும் போதெல்லாம்? உதவி. அப்போ whenever you need help. That's all. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் whenever you need help call me இப்படியும் சொல்லலாம், call me whenever you need இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியாத போதெல்லாம் கேள்வி கேட்கலாம். இப்போ இதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிடலாமா? உங்களுக்கு புரியாத போதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதில் ரெண்டில் எது வேணாலும் ஸ்டார்டிங்கில் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் நீங்கள் அப்படிங்கிறது என்ன இருக்குது? மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் யூ. நெக்ஸ்ட்டு வேர்ப் என்னது? இதில் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதே வேர்பு தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம், நீங்கள் போகலாம், நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் சாப்பிட்லாம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு கேன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? யூ கேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஈட், நீங்கள் சாப்பிட்லாம். யூ கேன் சிட், நீங்கள் உட்காரலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கடுத்து மெயின் வேர்ப் என்னது? கேள்வி கேட்குறது. அப்போது அதை எப்படி சொல்லுவோம்? ஆஸ்க். யூ கேன் ஆஸ்க். கேட்கலாம் அப்படிங்கிறத போட்டுட்டோம். எதை கேட்கலாம் சொல்லியிருக்கோம்? கேள்வியை. யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின். இப்போ இது முடிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியாத போதெல்லாம். உங்களுக்கு எப்போல்லாம் புரியலையோ அப்போல்லாம் கேளுங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ போதெல்லாம். போதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பொழுது எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? வென்னவர். ஓகே, வென்னவர். இப்போ உங்களுக்கு புரியாத போது. இப்போ உங்களுக்குன்னா யூ,
இப்போ புரியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அப்போ புரியலை அப்படிங்கிறத நெகட்டிவாக சொல்லணும் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு யூ வந்ததுனால நம்ம இங்கே டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ யூ டோன்ட், புரியாத அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியாத போதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகே, உனக்கு பசிக்கும் போதெல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் see the next sentence. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதெல்லாம் தலைவலி வரும். நான் எப்போல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேனோ அப்போல்லாம் எனக்கு தலைவலி வந்துடும், அதனால் எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதெல்லாம், நெக்ஸ்ட் என்னது? தலைவலி வரும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஆன்சர் சொல்லும்போது கரெக்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம்? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதெல்லாம், இதை எழுதலாங்களா? இப்போ போதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? whenever. ஓகே, whenever. இப்போ சப்ஜெக்ட் என்னது? நான், ஐ. நெக்ஸ்ட் verb என்னதுங்க? சாப்பிடும் போதெல்லாம், சாப்பிட்றது. அப்போ whenever I eat. ஓகே, எதை சாப்பிடும் பொழுது? ஐஸ்கிரீமை சாப்பிடும் பொழுது. அதை எப்படி எழுதலாம்? an ஐஸ்கிரீம். ஓகே, whenever I eat an ice cream. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? தலைவலி வரும். எனக்கு தலைவலி வரும். அப்போ அதோட சப்ஜெக்ட் வந்து ஐ. ஓகே, இதோட வேர்ப் என்ன அப்படின்னா கெட். கெட் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அந்த வழிகளை வந்து நம்ம உணரும் பொழுது நம்ம அந்த கெட் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ கெட். எது வரும் பொழுது? தலைவலி. அப்போ ஹெட்டேக். யாராவது கதவை தட்டும்போது என் நாய் குறைக்கிறது. எப்போல்லாம் கதவை யாராவது தட்டினாங்கனாலும் அப்போல்லாம் என்னோட நாய் வந்து குறைக்குது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாங்கிறத பார்த்துலாங்களா? யாராவது கதவை தட்டும்போது. ஓகே, எப்போல்லாம் கதவை தட்டுறாங்களோ அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் இல்லையா? நெக்ஸ்ட்டு என் நாய் குறைக்கிறது. ஸோ என்னுடைய நாய் குறைக்கிறது, இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ என் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? சப்ஜெக்டாக அப்படியே எழுதக்கூடாது. என்னுடைய நாய் அப்படிங்கிறது தான் என்னதுங்க இந்த இடத்துல? சப்ஜெக்ட். ஸோ இந்த வேர்பை செய்யக்கூடியது தான் என்னதுங்க? சப்ஜெக்ட். அப்போது இதில் வந்து சப்ஜெக்ட் எது? என்னுடைய நாய். என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை. ஓகே, மை டாக். புரிஞ்சுதுங்களா? மை டாக். இப்போ இதோட வேர்ப் என்னது? குறைப்பது. குறைப்பது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? bark. இப்போ இதோட நான் ஏன் எஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு விஷயம் அடிக்கடி ரெகுலராகவே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எப்போல்லாம் யாராவது கதவை தட்டுறாங்களோ அப்போல்லாம் என்னோடய நாய் வந்து குறைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போது அந்த இதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மை டாக் பாக்ஸ். என்னுடைய நாய் குறைக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்னது? தட்டும் பொழுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? whenever. ஓகேங்களா? ஆன்சரை என் கூட ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? கதவை தட்டக்கூடியவர் தான் சப்ஜெக்ட். அப்போ யாராவது கதவை தட்டும்போது, யாராவது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா someone அப்படின்னு சொல்லலாம். someone. தட்டுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? knock. அதாவது கதவை தட்டுறதுக்கு இங்கிலீஷில் knock அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயும் நம்ம எஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? someone அப்படிங்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். someone knocks. எதை தட்டுறாங்க? கதவை தட்டுறாங்க. அப்போ அதை எப்படி சொல்லலாம்? ஆன் த டோர். யாராவது கதவை தட்டும் போதெல்லாம் என்னுடைய நாய் குறைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பார். இதை நம்ம கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அவர் எப்போ பாரு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சிட்டே தான் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம், இது ஒரு சென்டென்ஸ். சிரிப்பார் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எழுதிடலாங்களா?
இப்போ இதை எழுதிடலாம். போதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வென்னவர். வென்னவர் இதில் சப்ஜெக்ட் என்னதுங்க? இப்போ படத்தை பார்க்குறது யார்? அவர். அப்போ அதுதான் சப்ஜெக்ட். வென்னவர் ஹீ. நெக்ஸ்ட்டு verb. படம் பார்க்குறத இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லுவோம்? வாட்ச். இப்போ நான் அகைன் சொல்கிறேன், இது அப்பப்போ நடக்கிறதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அப்போ ஹி வாட்சஸ். இப்போ எதை பார்க்கும் பொழுது? அந்த படத்தை. அப்போ அந்த அப்படிங்கிறதுக்கு that, படம் அப்படிங்கிறதுக்கு மூவி. ஓகே, அவர் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம், அவர் எப்போல்லாம் அந்த படம் பார்க்குறாரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? சிரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் யார்? சேம் இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அவர் அப்படிங்கிறது தான். அப்போது ஹீ. சிரிக்கிறதுக்கு laugh, laughs. ஓகே, அவர் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பார். அவன் அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இரிட்டேட் ஆவான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் மணிக்கணக்கில் பேசுவோம். நாங்கள் எப்போல்லாம் மீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் ரொம்ப மணிக்கணக்காக உட்காந்து பேசுவோம், இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம், நெக்ஸ்ட்டு மணிக்கணக்கில் பேசுவோம். இந்த சென்டென்ஸை இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதிடலாம். போதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு வென்னவர். இப்போ சப்ஜெக்ட் என்னதுங்க? நாங்கள், வி. வேர்பு சந்தித்தல், அதுக்கு எப்படி சொல்லலாம்? மீட். வென்னவர் வி மீட். நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் மணிக்கணக்கில் பேசுவோம். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. பேசுவோம்னு இருக்கு இல்லையா? இந்த சப்ஜெக்டை செய்கிறது யார்? நாங்கள் அப்படிங்கிறது தான். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி நம்ம சொல்லுவோம்? வி. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? பேசுறது. ஸோ டாக், வி டாக். எவ்வளோ நேரம் பேசுவோன்னு சொல்லியிருக்கோம்? மணிக்கணக்கில் பேசுகிறதா சொல்லியிருக்கோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் hours. நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் மணிக்கணக்கில் பேசுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஆசிரியர் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவன் விரைவாக பதிலளிப்பான். இதை கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ணியிருப்போம். டீச்சர் கேள்வி எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போ அவன் தான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆசிரியர் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவன் விரைவாக பதிலளிப்பான். கேள்வி கேட்கும் போதெல்லாம், அப்போது வென்னவர். இதில் சப்ஜெக்ட் யார்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ஆசிரியர் கேள்வி கேட்கும் போதெல்லாம். இப்போ இதில் யார் இந்த செயலை செய்கிறாரு? கேள்வி கேட்பது யார்? ஆசிரியர். வென்னவர் த டீச்சர். கேள்வி கேட்கும், அப்போது கேட்கிறது அப்படிங்கிறது தான் verb. அது எப்படி சொல்லலாம்? ஆஸ்க். இப்போ இந்த இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஆஸ்க்ஸ். த டீச்சர் ஆஸ்க்ஸ். எதை கேட்குறாங்க? கேள்வியை. த கொஸ்டின். ஆசிரியர் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவன் விரைவாக பதிலளிப்பான். இப்போ இது ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ். இப்போ இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. பதிலளிப்பான். இப்போ இது வந்து எப்போவுமே அவன் என்ன செய்கிறான்? டீச்சர் கொஷின் கேட்கும்போது ஆன்சரை சொல்கிறாங்க, அப்படி தானே? அப்போ இது வந்து ஒரு ரெகுலராக நடக்கிறதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அப்போது அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹீ ஆன்சர்ஸ். அதுவும் எப்படி சொல்லுவாங்க? விரைவாக, குவிக்லி. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் பதிலளிப்பான் அப்படிங்கிறத பார்க்குறப்போ நம்மளுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா? பட் ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆசிரியர் எப்போல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அப்போல்லாம் அவன் வந்து சீக்கிரமாக பதில் சொல்லிடுவான்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர, நாளைக்கு டீச்சர் அவங்ககிட்ட கொஷின் கேட்பாங்க, நாளைக்கு அவன் அதுக்கான ஆன்சர் சொல்லுவான் அப்படின்னு நம்ம சொல்லலை. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ரெகுலர் ஆக்டிவிட்டியாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலராக ஒரு விஷயம் நடக்குது, ரெப்பிட்டேஷனாக நடக்குது அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது ஹீ, ஷி, இட் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேர்போட எஸ் ஆட் பண்ணணும்.
இதே இது ஐ வி யூ தே அண்ட் ப்ளூரல் நவுன் வந்ததுன்னா நம்ம அந்த வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.